கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் வரும் பிப்ரவரி 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவினை தடுக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அமர்வு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வாதங்களை ஏற்று இந்த முடிவை எடுத்தது. கடந்த ஆண்டு விழாவில் 60,000 பேருக்கான இருக்கை வசதி செய்யப்பட்டதாகவும் அனைத்து மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டதாகவும் வாரியம் தெரிவித்தது. இவ்வாண்டு விழாவில் சப்த அளவு 75 டெசிபலுக்கு மிகாமல் இருப்பதை உறுதி செய்ய அதிகாரிகள் கண்காணிப்பார்கள். 1.725 MLD திறன் கொண்ட 4 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளன. கூடுதல் மக்களுக்காக தற்காலிக கழிவறைகள் அமைக்க அறிவுறுத்தல். கோவை மாநகராட்சியின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆகியவை முக்கிய அம்சங்களாகும். மனுதாரர் டி சிவஞானம் கடந்த ஆண்டு 7 லட்சம் பேர் கூடியதாக கூறியிருந்தாலும் 60,000 பேருக்கே இருக்கை வசதி செய்யப்பட்டதாக வாரியம் தெரிவித்தது. 5 இடங்களில் நடத்தப்பட்ட ஒலி அளவீட்டு ஆய்வில் அனைத்தும் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் இருந்ததாகவும் கூறப்பட்டது. பொதுநலன் முக்கியமானது, சுத்தமான நீர், காற்று மற்றும் ஒலிமாசு கட்டுப்பாடு ஆகியவை வாழ்வுரிமையின் அங்கம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். எனினும் கடந்த ஆண்டு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதால் இவ்வாண்டு விழாவினை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என முடிவு செய்தனர்.